அரச ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு, ஜனாதிபதி அறிவிப்பு. அடுத்த ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி இந்திரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு சேவையின் சம்பள உயர்வுகள் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி, இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பெரிய பிரச்சினைகள் பல உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சீதன கொடுமை, இளம் குடும்ப பெண் உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணத்தில் சீதன கொடுமையால் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவாந்துறையை சேர்ந்த 19 வயதுடைய ஜெயச்சந்திரன் என்சி என்பவரே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். குறித்த பெண் 2 வருடங்களாக காதலித்து 4 மாதங்களுக்கு முன்னர் அவரை திருமணம் செய்துள்ளார். ஆனாலும் குறித்த பெண்ணை கணவரின் தாயார் அவரை ஈர்க்கவில்லை. அத்துடன் கணவனின் தாயார் 25 பவுண்ட் தங்க நகையும் வீடும் சீதனமாக கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். குறித்த பெண்ணின் குடும்பம் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பம் என்பதால் அதனை வழங்க முடியவில்லை. பின்னர் தனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்ப போவதாக மாமியார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் தனது கணவனை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ளார். ஆனாலும் தனது தாயார் கேட்ட சீதனம் தராவிட்டால் தான் வெளிநாட்டுக்கு போக போவதாக அந்த பெண்ணின் கணவரும் கூறியுள்ளார். இதனால் மனவிரக்தியால் அந்த பெண் நேற்று காலை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அஸ்வசுப கொடுப்பனவு வெளியானது முக்கிய அறிவிப்பு. அஸ்வசுப நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் முதற்கட்ட தகவல் புதுப்பித்தல் செயல்முறைக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த பணிகள் எதிர்வரும் 31ஆம் தேதி நிறைவடைய உள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தரவு சேகரிப்பு பணியின் ஒரு பகுதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே அந்த திகதிக்கு முன்னர் தமது வீடுகளுக்கு வருகை தரும் கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்களுக்கு சரியான தகவல்களை வழங்கி தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிள்ளையானை சிறையில் சந்தித்த விவகாரம் பதில் கூறிய நாமல் எம்பி. 2018-19 காலப்பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நான் அவரை பார்க்க சென்றது ரகசியமல்ல. உண்மையில் எனது அந்த வருகைகள் குறித்த சிறைச்சாலை அறிக்கைகளை தேவைப்படும் எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காலத்திலே அவர் 2015 ஜனாதிபதி தேர்தலிலும் 2018 உள்ளூராட்சி தேர்தலிலும் போட்டியிட்டு எங்களது கூட்டணியின் பங்காளியாக இருந்தார் என்றும் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை திடீர் அதிகரிப்பு, வெளியானது அறிவிப்பு. உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த 10 நாட்களுக்குள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலரின் மதிப்பு உயர்வால் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளும் கடந்த 10 நாட்களுக்குள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் பருப்பின் விலை 225 ரூபாயிலிருந்து 245 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை 145 ரூபாயிலிருந்து 160 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 150 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் இன்று 200 ரூபாவை நெருங்கியுள்ளது. 1 கிலோகிராம் காய்ந்த மிளகாயின் விலை 900 ரூபாவிலிருந்து 1000 ரூபாயாகவும், வெள்ளைப்பூண்டு 1 கிலோகிராம் 350 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகளின் விலைகளும் கடந்த 10 நாட்களில் கணிசமாக அதிகரித்துள்ளன. அதன்படி 225 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் பொன்னி அரிசியின் மொத்த விலை 245 ரூபாவாகவும், 240 ரூபாவாக இருந்த வெள்ளை பொன்னி அரிசி 1 கிலோகிராமின் மொத்த விலை இன்று 265 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் தினம் வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களிலே உணர்வெழுச்சியோடு மக்களாலே அனுஷ்டிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற பகுதியிலே, அந்த பகுதியிலே நான், எனது குடும்பம், என் சகோதரர்கள் எல்லாரும் வாழ்ந்த அந்த நாளை நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த நேரத்திலே மக்கள் பட்ட அவலங்கள், மனித அவலங்களை இப்பொழுதும் மறக்க முடியாது. எனவேதான் இன்று வரைக்கும் அந்த மக்கள் தங்களுக்கு என்ன நடந்தது, அந்த நேரத்திலே குடும்பமாக செத்துப்போனார்கள், பலர் காணாமல் போயிருந்தார்கள், பலர் காணாமல் போயிருந்தும் இன்று வரைக்கும் எந்த விதமான
முடிவுகளும் இல்லாமல் இருப்பதாக தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். நான் நினைக்கிறேன் 18ஆம் தேதி கூட எல்லோரும் ஒன்றிணைந்து கண்ணீர் நிறைய தங்களுடைய அஞ்சலிகளையும் பிரார்த்தனைகளையும் செய்திருந்தார்கள். அது ஒட்டுமொத்த தமிழின மக்களுக்கும் ஒரு முக்கியமான நாளாக, உணர்வு நாளாக இருந்து வருகின்றது. நேற்றைய தினம் தெற்கிலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், இனி இலங்கையிலே ஒரு யுத்தம் வரக்கூடாது, அதை நாங்கள் வர அனுமதிக்க போறதும் கிடையாது என்பதை சொல்லியிருந்தார். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கிலே கடந்த காலங்களிலே இந்த யுத்தங்கள் காரணமாக இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் மிக மோசமான முறையிலே பாரிய மனித அவலங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவே அந்த அவலங்களிலிருந்து நாங்கள் மீண்டு இந்த நாட்டை நல்ல முறையிலே அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் சரியான முறையிலே இந்த அரசாங்கத்தையும் இந்த மக்களையும் வழிபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன நிகழ்ந்தது, இறுதி யுத்தத்தின் போது என்ன நிகழ்ந்தது, என்ன அநீதி நிகழ்ந்தது என்பதை வலியுறுத்தி இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த நேரம் 2009ஆம் ஆண்டு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே யாரும் இருந்தது கிடையாது. நான் அங்கே இருந்தேன், இறுதி வரைக்கும் இருந்தேன். ஒரு சரம் ஒரு டிஷர்ட்டுடன் 4 நாட்கள் சாப்பிடாமல் வந்து கரை ஒதுங்கி இருந்தேன். எனவே அந்த யுத்தத்திலே ஏற்பட்ட வலியும் வேதனையும் ஒரு குடிமகனாக நான் அறிந்திருக்கின்றேன். எனவேதான் இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் உட்பட அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே நாங்கள் உண்மையான விடயங்களை கண்டறிந்து அந்த பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எனவே அந்த விடயத்தை நினைவுபடுத்தி கொண்டு அதேபோன்று கடந்த 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு தாய பகுதிகளிலே மக்கள் எந்த விதமான இடையூறின்றி, எந்த விதமான அச்சுறுத்தலுமின்றி அந்த மக்கள் தங்கள் இறந்து போன ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே எந்தவித இடையூறையும் வழங்கவில்லை. எனவே அந்த மக்கள் நம்முடைய அரசாங்கத்துக்கு தங்களுடைய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அதை நான் இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அதற்கு அந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே அவருக்கும் மக்கள் சார்பிலே நன்றியை கூறிக்கொண்டு